அகமறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம். 2025 ஆடி மாதம் கடகராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கு 11ல் சுக்கிரன் இருக்கிறார், 12ல் குரு, ராசியில் சூரியன், புதன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, ராசிக்கு 8 கும்பத்தில் ராகு, 9ல் சனி வக்ரம். இந்த மாதம் ஆடி 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், செவ்வாய் ஆடி 12ஆம் தேதி கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். 2 கூடிய சூரியனும் 3, 12 கூடிய புதனும் ராசியிலே இருப்பதால் வருமானம், பொருளாதாரம் சார்ந்தும் அலைச்சல்கள் இருக்கும். அரசு சார்ந்தும் தந்தை வழி சார்ந்தும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆவணங்கள் விஷயங்களில், அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். சிறுவர்களாக இருந்தால் படிப்பு சார்ந்த விஷயத்திற்கும் கற்றுக்கொள்வதற்கும் உண்டான முயற்சிகளை எடுப்பார்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் கவனத்துடன் பேசினால் தொழில் சார்ந்தும் பிள்ளைகள் சார்ந்தும் திடீர் ஆதாயங்கள் ஏற்படும். அதே செவ்வாய் ஆடி 12ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவது, பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இருந்த தொந்தரவுகளை சரி செய்வது, இடம் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் கிடைப்பது, அதற்காக பயணங்கள் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்தும் தாயார் வகையிலும் செலவுகள் செய்வது போல் இருக்கும். 4, 11 கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டிலேயே வலுவாக இருப்பதால் ஆடி 10ஆம் தேதி வரை பெண்களால் ஆதாயமும், மனைவியால் ஆதாயம், திடீர் லாபங்கள், புதிய நண்பர்களின் சேர்க்கை, உறவினர்களின் வருகை, விருப்பப்பட்ட விஷயங்கள் நிறைவேறுதல் போன்றவை நடைபெறும். ஆடி மாதம் 11ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் குருவுடன் சேரும்போது சுப விரயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ராசிக்கு 8ல் ராகு இருப்பது விரயத்திலிருந்து குரு பார்ப்பதாலும் சுபமான விரயங்கள், திடீர் ஆதாயங்கள், பேச்சில் கவனம் இல்லாவிட்டால் திடீர் இழப்புகளும், செய்யக்கூடிய வேலைகள் சிறு வேலையாக இருந்தாலும் கவனமின்மையால் நீடித்த வேலையாக மாறும். 9ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருப்பதால் இதுவரை செய்யும்போது கவனிக்கப்படாத விஷயம் மற்றவர்களால் கவனிக்கப்பட்டு பாராட்டுகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயின் பார்வை இருப்பதால் சிறு சிறு தொந்தரவுகளும் ஏற்படும். போராடி மதிப்பை பெற வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானத்தை கையாண்டால் தொழிலில் தடை ஏற்படாமல் உரிய நேரத்தில் வேலைகளை முடிக்கலாம். இந்த மாதத்தில் சுக சௌகரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொறுப்புடன் செயல்பட்டால் நிறைய ஆதாயங்களை பெறலாம். ஜாதகத்தில் யோகமான தசை நடந்தால் மிகுந்த நற்பலன்களும், அவயோக தசை நடந்தால் தொந்தரவுகளை குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். நற்பலன்களின் அளவு அவரவர்களுக்கு நடக்கும் இன்றைய தசாபுத்தியை பொறுத்து கூடுதலாகவும் குறைதலாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி.